காவலர் தினத்தினை முன்னிட்டு செப்டம்பர் 6 அன்று திருப்பூர் மாவட்டம் பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் காவல் நிலையத்தில் ஏஎஸ்பி சிருஷ்டி சிங் தலைமையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் மாணவர்களுக்கு காவல்துறையினரின் செயல்பாடுகள், குற்றச்சம்பவங்களை அறிவியல் ரீதியாக கண்டுபிடிக்கும் புதிய யுக்திகள், புலனாய்வு முறைகள், சட்டம் ஒழுங்கு மற்றும் போக்குவரத்து விதிமுறைகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் சமூகத்தில் காவலர்களின் பங்கு, குற்ற சம்பவ இடங்களில் தடயங்கள் சேகரிக்கும் முறை மற்றும் சாலைகளில் போக்குவரத்து காவலர்களின் பங்களிப்பு குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. அதோடு காவல்துறையினரால் பயன்படுத்தப்படும் நவீன துப்பாக்கிகள் மற்றும் ஆங்கிலேயர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகள் மாணவர்களுக்கு காட்டப்பட்டு அவற்றை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதற்கான செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. குற்ற சம்பவ இடத்திலிருந்து இரத்த மாதிரிகள் சேகரிப்பு, தடயங்கள் சேகரிப்பு, கோவையில் புதிதாக அறிமுகமான காக்கி ரோந்து எனப்படும் நடமாடும் இருசக்கர வாகன பீட் மற்றும் காவலர்களின் உடையில் பொருத்தப்பட்ட கேமரா, மைக் போன்ற சாதனங்களின் செயல்பாடுகள் குறித்தும் மாணவர்களுக்கு விளக்கம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் பங்கேற்ற மாணவர்கள் துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களை நேரில் காணும் அனுபவம், குற்றவாளிகளை கண்டறிய காவல்துறையினர் பயன்படுத்தும் யுத்திகள், பள்ளி மாணவர்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டால் காவல் கட்டுப்பாட்டு உதவி மையத்தை தொடர்பு கொள்வது போன்றவற்றை அறிந்து கொண்டோம் என தெரிவித்தனர். என் பேர் ஆர் அஸ்வின், இவன் பேர் நாங்கள் வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் என்னென்னு எங்களுக்கு புரியல. ஃபஸ்ட்டு நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். ஒரு மேம் வந்து எங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எப்படியெல்லாம் பிளட் சாம்பிள்ஸ் எடுக்கிறாங்க, எப்படியெல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட்ஸை லிஃப்ட் பண்ணுறாங்க, கன் லோடிங், கன் ரீலோடிங், கன் ஷூட்டிங், கன் ஸ்கோப்பிங், கன்னை பற்றின எல்லாமே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் ஒருத்தரோட ஹெல்ப் எப்படி கூப்பிட்றது. இப்போ 100 கூப்பிட்டோன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அடுத்து பொள்ளாச்சியிலேருந்து நம்ம எந்த ஏரியாவில் இருக்கோம் அப்படி தான் வரணும். இப்போ அந்த கஷ்டம் இல்லாமல் ஒரு ஆப் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. காவல்துறை SOSன்னு ஒரு ஆப்பு. அதில் நீங்கள் அட்ரெஸ்ஸு எல்லாமே கிளிக் பண்ணிக்கலாம். ஒரே பட்டன் SOS. அந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் யாருக்கெல்லாம் மெசேஜ் போகணுமோ அவங்களுக்கு போயிடும். நீங்கள் ஃபில் பண்ணணும். அப்புறம் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் மெசேஜ் வந்துடும். அப்புறம் எதுக்கு விசா யூஸ் ஆகுது, எங்கெங்கெல்லாம் நம்ம போகலாம் விசா இருந்தால், அதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்புறம் டிராஃபிக் போலீஸ் என்னென்னலாம் பண்ணுறாங்க, எதுக்கெல்லாம் அந்த பொருட்கள் என்னென்னலாம் வச்சுருக்காங்க. அப்புறம் ஃபுல் ஆஃப் கன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கடுத்து அப்புறம் எல்லா போலீஸ்கிட்டையும் வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு போலீஸ்கிட்ட இவ்வளோ இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் இருக்குன்னு எங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சது. அப்புறம் நம்ம கோயம்புத்தூர் SI வந்து ஒரு புது இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த இனிஷியேட்டிவ் பேர் வந்து காக்கி பீட் அப்படின்னு ஒன்று. அது வந்து ஆல் பொள்ளாச்சி வந்து ரோல் பண்ணிகிட்டே இருக்கும் சர்டைன் டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸ் வந்து இப்போ ஹெல்ப் ஆகும். அப்போது அது வந்து அட்டாச்சு கேமரா இருக்கும். அவங்க இன்ட்ராக்டிவ் ஸ்கில்ஸை வந்து நல்லாவே வெளிப்படையாக சொல்லுவாங்க. நான் அதிதா ஹனிபன் ஸ்கூல்லேருந்து வரேன். இங்கே மகாலிங்கபுரம் போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே வந்துட்டு நிறையா கன்ஸ், அது எப்படி புல்லட்ஸ் வந்து எப்படி லோட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்தாங்க. இங்கே வந்துட்டு நான் எப்படி வந்துட்டு டிராஃபிக் போலீஸ் எல்லாம் ட்ரங்கர்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேக்கான நம்பர் பிளேட் வச்சுட்டு வரவங்க, அந்த மாதிரிலாம் பார்க்குறதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இங்கே வந்தது ஒரு அவேர்னஸ் எங்களுக்கு க்ரியேட் ஆச்சு. ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு.